ஓம் சிவாய. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 1/5/2024 ஆண்டு. இன்னைக்கு குரு பெயர்ச்சி. நல்ல ஒரு சுபமான ஒரு நாள் இன்னைக்கு. சரி, இன்றைய தினம் நம்ம பார்க்க போறது என்னன்னா, குரு பயிற்சி பலனை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதனால குரு பயிற்சி பலனை பார்க்கலாம். இப்பொழுது மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஜென்மத்துல இருக்கின்ற குரு பகவான் 2ஆம் வீடு தனஸ்தானத்திற்கு செல்கிறார். இது சுக்கிரனுடைய வீடாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு நட்பு அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கும்போது நமக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் எவ்வளவோ அவங்க பிரச்சனைகளை சந்திச்சிருப்பார்கள். அதே போல இந்த குரு பகவான் இந்த இடத்துல பகையானாலும் நமக்கு நன்மையை தான் செய்யும். ஏன்னா தனஸ்தானம் இல்லைங்களா, ராசிக்கு 2ஆம் இடம் வாக்கு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த குரு பயிற்சியால் மேஷராசிக்கு உங்களுடைய வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், எதிரிகள் பயம் நீங்கும், ஆயுள் ஆரோக்கியம் சீராகும், வேலை தொழில் இதிலெல்லாம் இருந்து வந்த தடைகளெல்லாம் நீங்கி முன்னேற்றம் உருவாகக்கூடிய ஒரு தன்மை. அலுவலகத்துல உங்கள் பெருமையெல்லாம் பேசப்படும். அதே மாதிரி மேல் அதிகாரிகள் ஆதரவெல்லாம் கிட்டும். பதவி பொறுப்புகள் அதிகரித்து மகிழ்ச்சியை சேர்க்கும். அதே மாதிரி வழிபட வேண்டிய தெய்வம், அதாவது என்னதான் குரு நல்ல இடத்துல இருந்தாலும் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 11ஆம் வீட்டுல இருக்கார். 11ஆம் வீடு என்றது லாபஸ்தானம் தான். 10க்கும் 11க்கும் அதிபதியானவர் சனி பகவான். அவரு 11ஆம் வீடு மேஷராசிக்கு பாதகாதிபதி அப்படின்னு சொல்றதுனால பிள்ளையார் வழிபாடும் பெருமாள் ஆராதனையும் உங்களுக்கு நன்மையை அதிகரிக்க செய்யும். பண வரவு நன்றாக இருக்கும். நீங்க சொல்கின்ற சொல்லுக்கு மரியாதை கிடைக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும். அதனால பிள்ளையார் வழிபாடும் பெருமாள் ஆராதனையும் செய்யுங்கள். உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கும். நன்றி. அடுத்தது ரிஷபராசி நேயர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய அதாவது இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஜென்ம குருவாக அமரப்போகிறார் ரிஷபத்திற்கு. அப்போ ஜென்மகுரு அப்படின்னு சொல்லும்போது, ஜென்மத்தில் குரு வந்தால் அதாவது சீதை வனவாசம் போனது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது, பயப்பட வேண்டாம். இந்த ஜென்மகுரு காலம் என்று யாராவது உங்களுக்கு பயமுறுத்தினால் நிச்சயமாக பயப்படாதீர்கள். இதனால உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும். அதே சமயம் விட்டு கொடுத்தல் இருக்கணும், ரோஷத்தை தவிர்க்கணும். வீண் ரோஷம், சில பேருக்கெல்லாம் ரிஷபராசிக்காரெல்லாம் படபடன்னு பேசுவாங்க, ரோஷமா இருப்பாங்க. அந்த ரோஷத்தை தவிர்த்துருங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு தருணம். அலுவலகத்தில் நீங்கள் திறமையால் உங்கள் முன்னேற்றங்களை காணலாம். அதே மாதிரி உயர் அதிகாரிகளை பேசும்போது தர்க்கம் பண்ணாதீங்க, தன்னடக்கம் உங்களுக்கு நல்லது. அதே சமயத்துல திருமணம் நிச்சயமாக நடக்கும். யாருக்கெல்லாம் ரிஷபராசி நேயர்களுக்கு திருமணம் தள்ளி போகுதோ, குழந்தை பாக்கியம் தள்ளி போகுதோ, ஏன்னா 5ஆம் வீடு 7ஆம் வீடு 9ஆம் வீடு, 9ஆம் வீடுன்றது பாக்கியஸ்தானம். என்னெல்லாம் பாக்கியம் இல்லாம போனதோ அத்தனை பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதாவது 9ஆம் வீடுன்றது தந்தையினுடைய ஸ்தானம். தந்தையால் ஏற்பட்ட பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகி பூர்வீக சொத்துக்கள் நிச்சயமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்பு. கணவன் மனைவி பிரிந்திருந்தால் கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு. திருமணம் ஆகாத ஒரு திருமணங்கள் கைகூடும், குழந்தை பாக்கியம் கைகூடும். நீங்க வணங்க வேண்டியது துர்கையும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு வாழ்வை செழிக்க வைக்கின்ற ஒரு தருணத்தை ஏற்படுத்தும். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இப்போ லாபஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவான் விரயஸ்தானத்துக்கு வருகிறார், 12ஆம் இடத்துக்கு வருகிறார். இதனால உங்கள் முன்னேற்றத்தில் தடைகள் எல்லாம் விலகும், கவலைப்படாதீங்க. ஏன்னா 12ஆம் இடம்ன்றது மறைவு.
அப்போ மறைமுகமாக இருக்கின்ற எதிர்ப்புகள் எல்லாம் விலகும். அதே சமயத்துல உங்களுடைய ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனத்தை செலுத்துவது மிக மிக அவசியம். அதே போல அலுவலகத்துல உங்களுடைய முன்னேற்றம் உறுதியாக இருக்கும். மேலதிகாரிகளால் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். 4ஆம் இடத்தை பார்க்குது. 5ஆம் பார்வையாக 4ஆம் இடம் வண்டி வாகனம், அதே மாதிரி தொழில், வீடு, இதெல்லாம் தாயார், இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடமாக இருந்தாலும் அதிலெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் கையெழுத்து போடும்போது மட்டும், இப்போ ஒரு பத்திரத்தை காட்டி கையெழுத்து போடுன்றாங்க, ஜாமீன் கையெழுத்து கேட்குறாங்க, அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாதீங்க. ஏன்னா கையெழுத்து போட்டிங்கன்னா நீங்கள் தான் மாட்டிப்பீங்க. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதிர்பாராத வெளிநாட்டு வாய்ப்பு வந்தால் தவிர்க்காமல் அதை ஏற்றுக்கொண்டு வெளிநாடு சென்று விடுங்கள், சிறப்பாக இருக்கும். குடும்ப விஷயத்துல வெளியில பேசாதீங்க. பேசுனீங்கன்னா உங்களுக்கு தான் சில பிரச்சனைகள் ஏற்படும். அதே மாதிரி உங்களுடைய 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 6ஆம் இடம் என்றது எதிரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால எதிர்ப்புகள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தை முக்கியமா பார்த்துக்க வேண்டியது அவசியம். குடும்பத்திலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கங்க, மனைவியினுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கங்க. அப்ப இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்க வணங்க வேண்டியது இன்னொன்னு, திருப்பியும் ஒரு விஷயத்த சொல்றேன். உங்களுடைய குடும்ப விஷயங்களை வெளியாட்களிடம் எதையும் சொல்லாதீங்க. இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு, எதுவும் சொல்லாதீங்க. அதை விட நீங்க பகவானை வணங்கிட்டு போங்க. நீங்க வணங்க வேண்டியது மதுரை மீனாட்சி முக்குருணி விநாயகர் வழிபாட்டை செய்வது விசேஷமான ஒரு நன்மையை தரும். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வருகிறார். இதனால லாபஸ்தானத்துக்கு வரும்போது எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும். அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அஷ்டம சனி 8ஆம் இடத்தில் சனி பகவான் வந்தால் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். 8ஆம் இடம்ன்றது ஆயுள் இல்லையா, ஆரோக்கியம் இல்லையா, அதை மட்டும் பார்த்துக்குங்க. அடிக்கடி கொஞ்சம் ஒரு உடல் ஆரோக்கியத்துல சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை மட்டும் நீங்க கொஞ்சம் இருக்கும்போதே உடனே டாக்டர்கிட்ட போய் பார்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு குரு பகவான் வருகிறார். இதனால் வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் சேரக்கூடிய ஒரு தன்மை. பழைய வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு சுமூகமாக ஒரு தீர்வு கிடைக்கும். கணவன் மனைவிடே இருந்து வந்த விரிசல்கள், யாராவது பிரிஞ்சிருந்தீங்கன்னா இப்போ கூடக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு. ஏன்னா கடகராசி 11ஆம் இடத்துக்கு வந்தாலும் 3ஆம் இடத்தை பார்க்குது. 3ஆம் இடம் என்பது முயற்சி இல்லைங்களா. அதே மாதிரி 5ஆம் வீட்டையும் பார்க்க போகுது. ராசிக்கு 5ஆம் வீடு பார்க்கும் பார்வை 7ஆம் வீடு. அதனால குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். பழைய வழக்கெல்லாம் உங்களுக்கு சுமூகமா தீர்வாகக்கூடிய ஒரு தன்மை. அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். இருந்தாலும் குடும்பத்துல தேவையற்ற ஒரு பேச்சு, தேவையற்ற தர்க்கங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அதே போல அலுவலகத்தில் உழைப்புக்கு ஏற்ற அந்த உயர்வு பெறக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு இருக்கு. சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு கைகூடி வரும். யாருடைய தனிப்பட்ட விஷயத்துல தலையிடாதீங்க. தலையிட்டால் உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். உங்க வேலை உண்டு, நீங்க உண்டுன்னு இருங்க. ஏன் அப்படின்னு சொன்னா 11ஆம் வீட்டுல குரு பகவான் வந்தாலும் அது சுக்கிரனுடைய வீட்டுல வர்றதுனால சில பெண்களால பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கவனமா இருங்க. நீங்க வணங்க வேண்டியது பஞ்சவடியில இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபாடு. அனுமன் பஞ்சவடினா இந்த பாண்டிச்சேரிக்கு போற வழியில இருக்கும். அதே மாதிரி ராகவேந்திரா மகான்களை வழிபாடு செய்வது உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. நன்றி, வணக்கம். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே,
இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 9ஆம் வீட்டிலிருந்து 10ஆம் வீட்டிற்கு வருகிறார். உங்களுக்கு 5க்கும் 8க்கும் அதிபதியானவர். அப்போ 10ஆம் இடத்திற்கு வரும்போது உங்களுடைய பூர்வீக பிரச்சனைகள் எல்லாம் தீரும். 10ஆம் வீடுன்றது கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது பூர்வீகத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? அப்போ பூர்வீக பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு தன்மை, உங்களுடைய வாக்கு வன்மை அதிகரிக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கணும், சிம்மராசிக்கு 2ஆம் வீட்டை குரு பார்க்க போகிறார் இல்லைங்களா? 2ஆம் வீடுன்றது வாக்கு தானே. அப்போ அந்த வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கு 6ஆம் வீட்டையும் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை 4ஆம் வீட்டையும் பார்க்க போகுது. அதனால தாய் வழி உறவுகளால் ஆதாயம் கிட்டும். 4ஆம் வீடுன்றது தாயார் ஸ்தானமும் சொல்லுவோம் இல்லையா? அதனால தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகும். நீங்க வேலை செய்யும் இடத்தில், அலுவலகத்தில் திட்டமிட்டு செயல்பட்டால் உங்களுடைய உயர்வுக்கு நிச்சயமாக உத்தரவாதம் கிடைக்கும். உங்களோட இருப்போர் ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை சேர்க்கும். அனுபவமிக்கவர்கள் வார்த்தைகளை மிக அவசியமாக கேட்க வேண்டியது. அதாவது சில பேரெல்லாம் யாருன்னா எதனா சொன்னா கேட்கவே மாட்டாங்க. அவங்க சும்மாவே அட்வைஸ் பண்ணுவாங்கன்னு. ஆனா அந்த அட்வைஸு, அதாவது அனுபவம் மிக்கவர்கள்னா யாரு? பெரியோர்கள் சொல்லலாம், மூத்தோர்கள் சொல்லலாம், தாய் தந்தை பாட்டி தாத்தா, இந்த மாதிரி அனுபவம் உள்ளவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை அவசியம் கேளுங்கள். அதே மாதிரி நீங்க செல்ல வேண்டிய கோவில் எதுன்னா திருவண்ணாமலை, அவரை வணங்குங்கள். அம்பாள் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான நன்மையை தரும். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு 8ல இருந்த குரு 9ல. சில பழமொழி சொல்லுவாங்க, 9ல ஓடி போனோம்னா 9ல குரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேலையை தேடி செல்வார்கள். இதுவரைக்கும் கன்னிராசிக்காரன் நிறைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், மான அவமானம் எல்லாத்தையும் சந்திச்சாங்க. ஆனா இந்த குரு பயிற்சி இரத்த பந்தங்களிடையே உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். இரத்த பந்தனா யாரு? சகோதரர்கள். ஏன் சகோதரர்கள்? கன்னிராசிக்கு 3ஆம் இடம் விருட்சிகம், செவ்வாய் வீட்டை குரு பார்க்கிறார். அப்போ செவ்வாய் சகோதர காரகன் தானே. அப்போ சகோதரர்களிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் விலகி உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். சுபகாரிய தடைகள் எல்லாம் விலகும். தொட்டதெல்லாம் இன்னைக்கு துளங்கக்கூடிய ஒரு தருணத்தை இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தும். அதே மாதிரி வேலை செய்யும் இடத்தில், அலுவலகத்தில் ஏற்றமும் மாற்றமும் ஏற்படும். பதவி பொறுப்புகள் மனம் போல கைகூடும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் கைகூடி வரக்கூடிய ஒரு தருணம். சிலருக்கு வேலை சார்ந்த பயணங்கள் எல்லாம் அதிகரிக்கும். உங்களோட இருப்பவரின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிட வேண்டாம். குடும்பத்துல குழப்பங்கள் எல்லாம் நீங்கும். அதே போல ஆரோக்கியத்தை முக்கியமா பார்த்துக்க வேண்டியது அவசியம். பெண்களிடத்தில் கொஞ்சம் கவனமா இருப்பது மிக மிக அவசியம். கோவப்படாம எந்த ஒரு இதையும் பேசுங்க. ஏன்னா சட்டுன்னு கோபம் வரக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதனால கோவப்படாதீங்க, நிதானமா பேசுங்க. வார்த்தையை அவசரப்பட்டு வெளியில விடாதீங்க. நீங்க வணங்க வேண்டியது நரசிம்மரையும் பைரவர் வழிபாடும் நீங்க செய்வதால் நன்மைகள் பல சேர்க்கும். சரி, இன்னொரு விஷயம், இப்போ இந்த கன்னிராசிக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லும்போது, சட்டநாத சீர்காழியிலிருந்து, அதாவது மாயாரத்துலேருந்து சீர்காழிக்கு வரக்கூடிய நடுவில் சட்டநாதர் அப்படின்னு ஒரு சிவன் கோயில் இருக்கு. அங்கே போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. சரிங்களா? அவரை போய் வணங்கிட்டு வாங்க. ஒரே ஒரு முறையாவது வணங்கிட்டு வந்துருங்க. இவ்வளோ காலமாக அடுத்தவங்களால உங்களுக்கு ஏதாவது ஒரு சங்கடம், நீங்கள் நல்லதே செஞ்சால் கூட உங்களுக்கு சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் சட்டநாதர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும்.
ஒரு முறை போயிட்டு வந்தா போதும். ஆனா நரசிம்மர் வழிபாடும் பைரவர் வழிபாடும் அன்றாடம் செய்தால் சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்து 8ஆம் இடத்திற்கு வருகிறார் குரு பகவான். இதனால உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் பலிக்கும். ஆனா பேசும்போது மட்டும் ரொம்ப ரொம்ப யோசிச்சு நிதானமாக பேசணும். அந்த மாதிரி பேசினால் உங்கள் செல்வாக்கு உயரும். அதே போல இரத்த பந்த உறவு, சகோதர வழியில ரொம்ப இரத்த பந்தம்னா அக்கா தங்கை அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய உறவுகளால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அலுவலகத்துல உங்கள் திறமைக்கு ஏற்ப உயர்வுகள்லாம் கிடைக்கும். அதே போல தேவையற்ற வாக்குவாதம் யாருடனும் எவருடனும் செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. அதே மாதிரி பதவி ஊதியம் உயர்வுகள் தாமதமானாலும் உங்களுக்கு நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு வரக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. பயன்படுத்திக்குங்க. ஏன்னா ஒன்று நமக்கு வரும்போது தான் பயன்படுத்தணும். ஏன்னா 3க்கும் 6க்கும் அதிபதியானவர் குரு பகவான். அப்போ அது மறையும் போது நல்லது தானே செய்யும். மறையும் போது நமக்கு நல்லது செய்யும். மறைந்த குரு மறையும் போது நல்லதை செய்யும். அதனால என்ன ஒண்ணு, தேவையற்ற வாக்குவாதம் வச்சுக்க கூடாது. அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்போ துளாராசிக்கு பாத்தீங்கன்னா வாக்குஸ்தானத்தை தான் பாக்குது. பார்த்தாலும் கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும். விரயஸ்தானத்தை பாக்குது. அப்போ விரயங்கள் குறையும். அப்ப 4ஆம் வீட்டையும் பாக்குது, மகரத்தையும் பாக்குது இல்லைங்களா? அப்ப துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் 4ஆம் வீட்டையும் பாக்குது. அப்ப நன்மைகள் பல உண்டு. ஆனா இருந்தாலும் சில விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். கொஞ்சம் ஒரு சில விஷயத்தில் தாமதமாகும். பதவி ஊதியம் உயர்வு இதிலெல்லாம் தாமதமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனா அது நிச்சயமாக நல்லதே நடக்கக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு. நீங்க வழிபட வேண்டியது துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி வழிபாட்டை செய்யுங்க. சகல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு முறை சொல்ற, துளாராசி நேயர்கள் துர்கை வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு சரஸ்வதி வழிபாடு. இப்ப சில கோவிலெல்லாம் 3ம் ஒன்னா வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற கோயில்ல தீபம் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. சகல நன்மைகளும் தரும். நன்றி, வணக்கம். அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு குரு பகவான் 6ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் வீட்டிற்கு செல்கிறார். இது லாபத்தை அதிகரிக்க செய்யும். சகோதர வழியில ஆதாயத்தை ஏற்படுத்தும். வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய பெருமை எல்லாம் உயரக்கூடிய ஒரு தன்மை. அதே மாதிரி மேல் அதிகாரிகளாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அந்த ஆதரவால் உங்களுக்கு பதவி ஊதியம் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு. உங்களோட இருப்பவர்களோட ஆதரவு உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் கைகூடும். புதிய வேலை வாய்ப்பு உங்களுடைய எதிர்பார்ப்பு போல கைகூடி வரும். அயல்நாட்டு பயண வாய்ப்பு சிலருக்கு உண்டு. அதே மாதிரி வேலை சார்ந்த பயணங்கள் அதிகரித்தாலும் ஆதாயங்கள் கிடைக்கும். திருமணங்கள், அதாவது திருமணம்லாம் கைகூடி வரும். சுப நிகழ்வுலாம் கிடைக்கும். 3ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். அப்போ முயற்சி எடுத்தால் இப்போ வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறவங்களாம் நீங்க இப்போ முயற்சி எடுத்தா நிச்சயமாக அதற்கான பயண வாய்ப்புகள் சிலருக்கு கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி திசா புத்தியும் ஒண்ணு இருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சரிங்களா? எல்லாத்துக்கும் நம்ம இந்த குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அந்த திசா புத்தி நடக்கும். நமக்கு யோகமான திசை நடந்தால் எல்லா யோகத்தையும் கொடுக்கும். நீங்க இந்த குரு பயிற்சியினுடைய தருணத்துல வழிபட வேண்டிய தெய்வங்கள் யார் அப்படின்னா முருகப்பெருமானையும் துர்க வழிபாடும் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இந்த பயிற்சியால் உங்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு வருகிறார். ஆனா 10ஆம் வீட்டை பார்க்கிறார் 5ஆம் பார்வையாக. அதே போல விரயஸ்தானத்தை பார்க்கிறார்.
தனஸ்தானத்தையும் பார்க்கிறார். கவலைப்பட வேண்டாம், விரயங்கள் தவிர்க்கப்படும். 6ஆம் இடத்துக்கு வரும்போது ருணரண ரோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 6ஆம் இடத்திற்கு வந்துட்டாரே என்ன நடக்க போதோன்னு, உங்கள் வேலையில மேன்மை தரும், தொழில் அமைப்பு சீராகும். வார்த்தையில மட்டும் ரொம்ப நிதானமாக இருந்தால் உங்களுடைய செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரும். அதே மாதிரி அலுவலகத்துல அனுகூலமான சூழல்லாம் ஏற்படும். எதிர்பார்த்த பதவி, ஊதிய உயர்வு, இடமாற்றம் நிச்சயமாக கைகூடி வரக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. அதே சமயம் எதிலும் நிதானம் தேவை. எந்த ஒரு வேலை செய்தாலும், எந்த ஒரு தொழில் செய்தாலும் உங்களுடைய நேரடி கவனம் அதுல முக்கியமா தேவை. சில பேர் அவங்க பார்த்துக்கிட்டோம், வேலை செய்யறவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்காதீங்க. உங்களுடைய பார்வையில எதையும் செய்யுங்க, அப்பதான் உங்களுக்கு அதுல நன்மை நடக்கும். அதே மாதிரி புதிய வேலை கைக்கு எட்டாமல் இருக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. இருந்தாலும் இப்ப நீங்க செய்கின்ற வேலையை அப்படியே செய்யுங்க. இதுல இந்த வேலை வேணாம், நம்ம வேற வேலைக்கு போலான்னு நினைக்காதீங்க. புதிய பணிக்கு கைக்கு எட்டாமல் இருக்கும் பணியை உதற வேண்டாம். கைக்கு எட்டுச்சிங்கன்னா செய்யுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. சரிங்களா? ஆனா இருக்கிற வேலையை விடாதீங்க. எந்த வேலை செய்தாலும் எல்லா விஷயத்திலும் ரொம்ப கவனத்தோட செய்யும் போது உங்களுக்கு நன்மையே நடக்கும். அதே மாதிரி குடும்பத்திலும் நிதானத்தை காட்டணும். பிள்ளைகளிடத்திலும் நீங்க நிதானத்தை காட்டுங்க. ஏன்னா 10ஆம் வீடு, தொழில் ஸ்தானம் 10ஆம் வீடு, அது புதனுடைய வீடு இல்லைங்களா? குரு யாரு? புத்திரக்காரகன். அதனால பிள்ளைகளிடத்திலும் ரொம்ப ரொம்ப பேச்சில நிதானத்தை காட்டுங்க, நன்றாக இருக்கும். அதே மாதிரி நீங்க வழிபட வேண்டியது ராமர், சீத்தை, அனுமனை. அதாவது அவங்க 3 பேரும் பட்டாபிஷேகத்தோட இருப்பாங்க. அவங்களை வணங்குவது உங்களுடைய வாழ்க்கை இனிமையாக்கும். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, 12க்கும் 3க்கும் அதிபதியானவர் குரு பகவான் இப்போ 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு வருகிறார். 5ஆம் இடம் என்பது சிறப்பு இல்லையா? 5ஆம் இடத்துக்கு வந்தாலே வாக்கெல்லாம் பலிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால சகல விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் ஏற்படக்கூடியது. அதே மாதிரி நீங்க வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். மேல் அதிகாரிகளுடன் பேசக்கூடிய ஒரு தன்மை. இப்போ சில பேர் மேல் அதிகாரிகிட்ட பேசணும்னாலே பயப்படுவாங்க. கலந்துரையாடும் அளவுக்கு நீங்க பேசக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். இடமாற்றம், பதவி உயர்வுகள் எல்லாம் கைகூடும். சிலருக்கு பலகால கனவாக இருந்த வேலை வாய்ப்பு தேடி வரும். உங்களோட இருப்போர்கள் விஷயத்தில் மூக்கை நுழைக்காமல் இருப்பது நல்லது. அடுத்தவங்க கிட்ட போயிட்டு நீ ஏன்பா இப்படி பண்ற, இப்படி செய்யாத, அப்படி செய்ய, அதெல்லாம் சொல்லாதீங்க. உங்க வேலை என்னவோ பாருங்க. உங்க கூட இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு புத்தி சொல்றது, அவங்க குடும்பத்துல தலையிடுறது, அவங்க சுதந்திரத்துல தலையிடுறது, இதெல்லாம் செய்யாதீங்க. உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கள், மிக சிறப்பாக இருக்கும். 5ஆம் இடத்தில் வரும்போது நிச்சயமாக பல நன்மைகள் உண்டு. ஏன்னா 5ஆம் இடம் என்பது பூர்வீகம், புத்திரபாக்கியம், பூர்வ புண்ணியம் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்துல உங்க ராசியும் பார்க்கிறார், லாபஸ்தானத்தையும் குரு பார்க்க போகிறார். அதனால வியாபாரம் செய்கிறவர்களுக்கு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கு. அதே உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு ரொம்ப நாளா மகர ராசிக்காரங்களாம் ரொம்ப லேட்டா கல்யாணம் ஆகும். ஒன்று சீக்கிரம் ஆயிடும், 23, 24க்குலாம் ஆயிடும். இல்லையா 29, 30, 32 கூட ஆயிடும் கல்யாணம் ஆகும். ஆனா இப்ப 7ஆம் நாட்டு சனி பிளஸ் குரு, அப்போ நிச்சயமாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வாய்ப்பு வரும்போது பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரி, நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னா விநாயக பெருமானையும் ஆஞ்சநேயர் வழிபாடும் உங்களுக்கு விசேஷ நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இந்த கும்பராசி நேயர்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானாதிபதியும் அதே மாதிரி
தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, வாக்குஸ்தானாதிபதி சொல்லக்கூடியவர் குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு வருகிறார். அப்போ உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். 4ஆம் இட தொழில் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அப்ப தொழில் அமைப்பு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். பண வரவு இருந்தாலும் செலவுகள் சேர்ந்து வரக்கூடிய ஒரு தன்மை. வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு பாராட்டுகள் எல்லாம் கிடைக்கும். சிலருக்கு தொழில் நிரந்தரமாக கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால சந்தோஷம் கூடும். பலகால எதிர்பார்ப்புகளான அதாவது சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. உங்களோட இருப்பவர்களிடம் வீண் விவாதங்கள் தேவையில்லை. திட்டமிட்டு எதையும் செய்யுங்க, நேரத்தோடு செய்யுங்க. ஏன்னா கரெக்டா அந்த டைமிங் தான் எல்லாருக்குமே. அந்த டைமிங் வரும்போது நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் போது எல்லாமே நன்மையாக நடக்கும். அதனால திட்டமிடலும் நேரம் தவறாமையும் உங்களுடைய உயர்வுகளை உறுதியாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அதே போல பண வரவுல இருந்த தடைகள் எல்லாம் விலகும். அதே சமயத்துல குடும்பத்துல மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்தல் இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். வீட்டுல அப்பா அம்மா தாத்தா பாட்டி மனைவி அண்ணன் தம்பி இவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். நீங்க வணங்க வேண்டியது சிவன் பார்வதி, அதே மாதிரி பெருமாளோட இருக்கக்கூடிய தாயாரோட இருக்கக்கூடிய பெருமாளை, ஒண்ணு சிவன் பார்வதியோட இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு செல்லுங்கள். அப்படி இல்லைன்னா தாயாரும் பெருமாளும் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு நன்மையை செய்யும். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இதுவரைக்கும் 2ஆம் இடத்துல இருந்தாரு. 2ஆம் இடத்தில் இருந்து நல்லதை தான் செஞ்சாரு. அதே மாதிரி நிறைய ஆரோக்கியத்துல பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தாரு, அது ஒண்ணா உண்மை. அதே சமயத்துல இப்பொழுது 3ஆம் இடத்துக்கு செல்கிறார். அப்போ 3ஆம் இடத்துக்கு வரும்போது இதனால 7ஆம் வீட்டை பார்க்கும்போது குடும்பத்துல கணவன் மனைவிட நல்ல அமைதி இருக்கும். பூர்வீக சொத்து சேரும். வரவு சீராக இருக்கும். அதே சமயம் எதிலும் தலைகணம் இருக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திலும் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நமக்கு வர வேண்டியதெல்லாம் வந்துருச்சுடான்னு ஒரு ஆணவம், தலைகணம் இதெல்லாம் தவிர்த்தால் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். தவிர்ப்பது அவசியம். அதே மாதிரி வேலை செய்யும் இடத்தில், அலுவலகத்திலாகட்டும், சொந்த தொழில் செய்கிறவர்களாகட்டும் நன்மைகள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்கு. மேல் அதிகாரிகளிடம் வீண் தர்க்கம் செய்யாது, சரிங்களா? வீண் தர்க்கம் செய்யக்கூடாது. அதே மாதிரி பிறரை குறை கூறுவதும் செய்யக்கூடாது. திட்டமிட்டல், நேரம் தவறாமை முக்கியம். அதே போல பதவி, ஊதிய உயர்வு தாமதமானாலும் உங்களுக்கு கொஞ்சம் நிச்சயம் கைகூடி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ரொம்ப ரொம்ப பொறுமை முக்கியம். அதே மாதிரி புதிய பதவியில அலட்சியம் இருக்கக்கூடாது. வீட்டில் ஒற்றுமை இருக்கணும். அதே சமயத்துல வார்த்தைகளால் சில விஷயத்தை விரட்டி விட வேண்டாம். ஏன்னா வார்த்தைகளால் சில பேர் அடுத்தவங்களை ரொம்ப மனநோக வச்சிருவாங்க. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. ரொம்ப ரொம்ப நிதானத்தோட பேசணும், நிதானத்தோட இருக்கணும். மற்றபடி எல்லா விஷயங்களும் நன்மையாக இருக்கும். இப்ப பாருங்க, ரொம்ப பூர்வீக சொத்துல நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருந்து வந்தது. அந்த பூர்வீக சொத்து வருமா வராதா அப்படின்னு நினைத்திருந்தவர்களுக்கு நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால பேச்சில நிதானத்தை காட்டுங்க, ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. நீங்க வழிபட வேண்டியது ஸ்ரீரங்கநாதர், ஸ்ரீரங்கம் ரங்கநாதரையும் தாயார், அதே மாதிரி கொடிமர கருடன் வழிபாடுன்னு ஒண்ணு இருக்கு, அதையும் செய்யுங்கள். உங்களுக்கு சிறப்பான நன்மையை தரும். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். இந்த குரு பெயர்ச்சி ஒவ்வொருவருக்கும் நன்மையே செய்யட்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.